What do you want to be when you grow up? இன்னைக்கு தான் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் லாஸ்ட் நாள். ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறீங்க, ஆளாளுக்கு உங்களுக்கு தோன்றதை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டார். ஸ்டூடெண்ட்டுகள்லாம் உட்காந்து ஒவ்வொருத்தரும் எழுதுறான். டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், ஃபாதராக போகிறேன், அதாவது கிறிஸ்டின் ஃபாதராக போகிறேன், இறைப்பணிக்கு போக போகிறேன், ராணுவத்துக்கு போக போகிறேன், எல்லாரும் என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 17 வயசு பையன் மட்டும் வித்தியாசமான கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். தொடக்கமே மாசா இருக்கு. ஒருத்தவங்க தனக்காக மட்டும் பாடுபட்டால் அவங்க சிறந்த அறிஞனாகலாம், கவிஞனாகலாம், மேதையாகலாம். ஒரு நாளும் அவங்க முழுமையான மனுஷனாக முடியாது. அப்படிதான் அது ஆரம்பிக்குது. அவர் சொல்றாரு, நம்ம என்ன வேலைக்கு போகணும்னா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு எது நன்மையை பயக்குமோ அந்த வேலைக்கு தான் நம்ம போகணும். அதுல நமக்கு நிறைய கஷ்டம் வரலாம், ஆனா அந்த கஷ்டம் பின்னாடி நிறைய மனிதர்களுக்கு நன்மை செய்ய போதுன்னா அது நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கணும்னா மனித குலத்துக்கு நன்மை தர்ற வேலையா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த நல்ல மனிதர்கள்லாம் வந்து நம்ம கல்லறையில அவங்களோட சூடான கண்ணீரை சிந்துவாங்க. நம்ம இறப்பும் அப்படிதான் இருக்கணும். ஸோ நம்ம மனுஷனா பிறந்துட்டோம், பிறருக்கு நன்மை தர்ற வேலையை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு 17 வயசு பையன் அந்த கடிதத்தில் எழுதி கொண்டு வந்தான். அந்த பையன் தான் பின்னாடி உலகம் போற்றும் மேதையானா. அவன் பேர் மார்க்ஸ், காரல் மார்க்ஸ்.